நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் மாமியாரை சரமாரியாக கத்தியால் குத்திய மருமகனுக்கு தர்மடி கொடுத்து போலீசாரிடம் அப்பகுதி மக்கள் ஒப்படைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆறுமுக நயினார். வணக்கம் ஆறுமுக நயினார், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை தந்தை தெற்கு வாசல் அருகில் கூடுகாலையைச் சேர்ந்த பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய மருமகன் குடும்ப தகராறு காரணமாக அவரிடம் முதலில் தகராறாக பேச்சுவார்த்தை கொடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தை முற்றவே அவர் தன்னிடமிருந்த கத்தியை எடுத்து அவர் மீது சரமாரியாக குத்திவிட்டார். அந்த பெண்மணி அந்த ரோட்ல கிடந்து உருண்டு மிகவும் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் அப்படியே சாகவாசமாக கையில் கத்தியோடு அற்புத விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சாக்கடை காணில வந்து அந்த கத்தியை தூக்கி வீசிவிட்டார். பின்னர் தன்னுடைய ஷோல்டர் பேக் அந்த பக்கத்தில் ஒரு தேங்காய் கடையில் வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பேக் எடுக்க மீண்டும் பஜாருக்கு நடந்து வர்றாரு. வரும்போது பக்கத்தில் கூடிய ஆட்டோ டிரைவர் பொன்ராஜ் என்பவருடைய துணையோடு அந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து அவரை மடக்கி பிடித்து உடனடியாக காவல்துறையினர் தகவல் சொன்னனர். காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து அவரை அழைத்து எந்த இடத்துல கத்தியை போட்ட, எப்படி குத்துன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் அதுக்கு சாக்கடை காணில கத்தியை போட்டுன்னு சொல்லி சொன்னாரு. அவர் உடனே அவரை பஜார்ல வந்து அவரை தரதரம் இழுத்துட்டு போய் எந்த இடத்துல தான் போட்டேன்னு சொல்லி அற்புதநாதர் கோயிலுக்கு பின்பக்கம் கூட்டு போய் இந்த இடத்துல தான் போட்டேன்னு சொல்லி சொன்னார். அவரு அதை தேடி பார்த்தவங்க கத்தி இல்லை. உடனடியாக அவரை வந்து பைக்ல ஏற்றி காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. காவல்துறையினரிடம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குடும்ப தகராறு காரணமாக என்னுடைய மனைவி, முதல்ல கல்யாணம் கட்டின மனைவி வந்து கொரோனா டைம்ல இறந்துட்டாங்க. நான் 2வது கல்யாணம் முடிச்சிட்டேன். முதல்ல வந்து எனக்கு ஒரு குழந்தை இருந்து, அந்த குழந்தை வந்து திசையன்விளை தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தையும் பார்க்க விட மாட்டாங்க. நான் இப்ப கட்டிருக்க கூட மனைவியோட என்ன வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட அவர் வந்து தன்னுடைய முறையிட்டாரு. இப்ப காவல்துறையினர் வந்து அவருடைய மேல் விசாரணைக்காக திசையன்விளை காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அந்த பெண்மணிக்கு வந்து திசையன்விளை தனியார் மருத்துவமனையில சிகிச்சை அளிக்க போட்டு போயிருக்காங்க. நன்றி ஆறுமுக நயினார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.